ஸோ நாங்கள் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் எங்களுக்கு பென்ஷனுக்கு ஏதாவது பண்ணிக்க முடியுமா? ஸோ எதில் வேணால் நம்ம முதலீடு பண்ணலாம். ஈக்விட்டியில் முதலீடு பண்ணலாம், ரீட்டில் முதலீடு பண்ணலாம், பாண்டில் முதலீடு பண்ணலாம், எதில் வேணால் முதலீடு பண்ணலாம். ஸோ உங்கள் பணத்தை நீங்களே சேர்த்து வச்சுக்கிட்டு பிற்காலத்தில் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய சேமிப்புலேருந்து அது நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த வளர்ச்சியிலேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறது தான். அது மூலமாக நீங்கள் உங்கள் பென்ஷனை நீங்களே எடுத்துக்கலாம். 70s 80s இருந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டேபிள் ஜாப் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 25-26 வயசில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் வந்து ரொம்ப நாள் நம்மளால் வேலை பார்க்க முடியல. 45 ரிட்டையர்மெண்ட்டா, 50 ரிட்டையர்மெண்ட்டா, 40 ரிட்டையர்மெண்ட்டான்னு தெரியாது. இப்போ 45 வயசு வரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்ச பணம் தான் உங்களை 90, 95, 100 வயசு வரைக்கும் உங்களை அந்த பணத்தை காப்பாற்ற போகுது. சார் அதான் சார் இந்த சரியாக பண்ணணும்னு சொல்கிறீங்கல்ல, ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன? இந்த சரியான்றது தான் நிறைய பேர் தெரியாமல் திண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ சரியாக பண்ணணுங்கிறது என்னென்னா, யங் ஏஜில் சேஃபாக இருக்கக்கூடாது, யங் ஏஜில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, லேட்டர் ஏஜில் வந்து அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ என்னால் ஒரு 10,000 தான் பண்ண முடியுது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? என் பென்ஷனுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இப்போ உங்கள் ஏஜுக்கு நான் சொல்கிறேன், 10,000 ரூபா நீங்கள் மாதம் முதலீடு பண்ணாலும் நீங்கள் 1,20,000 மாதம் உங்களால் பென்ஷன் எடுத்துக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக. சார் இப்போ நீங்கள் சொன்ன இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பர்சன்டேஜ் வந்து ஒரு 12, 13 இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் கன்சிஸ்டன்சியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபஸ்ட்டு வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். நம்ம வர நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம், டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லாம் சூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பென்ஷன்ற விஷயம் நம்ம இப்போ வரைக்கும் பேசல. ஏன்னா இப்போ நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளான்ட்டுக்கு எல்லாமே பேசுகிறோம், ஓகே, பட் அதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக்கான இம்பார்ட்டன்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன். ஸோ என்னோட கேள்வி என்னென்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் எனக்கு என்னென்னா, இப்போது நீங்கள் பென்ஷன்னு சொல்லும் போது நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யங்ஸ்டர்ஸ் தான் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 2050 கிட்டலாம் போனோம் அப்படின்னா ஓல்டேஜ் பீப்புளோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப எனார்மஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட் சொல்லிச்சு. ஸோ என்னன்னா, அது யாருன்னா அது நாங்கள் தான். ஸோ நாங்கள் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் எங்களுக்கு பென்ஷனுக்கு ஏதாவது பண்ணிக்க முடியுமா? ஸோ இது என்ன விளையாட்டாக சொல்லுவோன்னா, 1 சென்னு 2 சென்னு இருந்தாலும் கடைசியில் உங்களை காப்பாற்ற போகிறது என்னமோ பென்ஷன் தான் அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டாக சொல்லுவோம். ஓகே. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள். ஸோ எதில் வேணால் நம்ம முதலீடு பண்ணலாம். ஈக்விட்டியில் முதலீடு பண்ணலாம், ரீட்டில் முதலீடு பண்ணலாம், பாண்டில் முதலீடு பண்ணலாம், எதில் வேணால் முதலீடு பண்ணலாம். ஸோ உங்கள் பணத்தை நீங்களே சேர்த்து வச்சுக்கிட்டு பிற்காலத்தில் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய சேமிப்புலேருந்து அது நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த வளர்ச்சியிலேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறது தான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். அது மூலமாக நீங்கள் உங்கள் பென்ஷனை நீங்களே எடுத்துக்கலாம். ஓகே. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட்னா, இன்றைக்கி வந்து நம்ம 70s 80s இருந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டேபிள் ஜாப் கிடையாது. 70s 80s வேலை பார்த்தவங்கலாம் பேசிக்கலி பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் பென்ஷன் உண்டு. அவங்களாம் வந்து 58, 60 வயசு வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. இப்போ நம்ம ஜென்ரேஷன் தான் இப்போ வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்புறம் MBA படிச்சுட்டு அப்புறம் வேறு எதாவது படிச்சுட்டு 25, 26 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ 70s 80s கிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவங்கெல்லாம் வந்து ஒரு டிகிரி படிப்பாங்க, 21, 22 வயசில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. 22 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் ஒரே இடத்துல வேலை பார்ப்பாங்க, ஒரே கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க. 60 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் இருக்கும். ஸோ அவங்க வந்து எதை பற்றியும் அவங்க ஒரி பண்ண வேணாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 25, 26 வயசில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் வந்து ரொம்ப நாள் நம்மளால் வேலை பார்க்க முடியல. 45 ரிட்டையர்மெண்ட்டா, 50 ரிட்டையர்மெண்ட்டா, 40 ரிட்டையர்மெண்ட்டான்னு தெரியாது. ஸோ இந்த 15, 20 வருஷத்தில் நீங்கள் சேமிக்கக்கூடிய பணம் தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, என்னுடைய ஏஜில் அப்படின்ட்டு ரொம்ப நாள் இன்றைக்கி வாழ போகிறோம் நம்ம. ஸோ 45 வயசு வரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்ச பணம் தான் உங்களை 90, 95, 100 வயசு வரைக்கும் உங்களை அந்த பணத்தை காப்பாற்ற போகுது. ஸோ இந்த 20 வருஷம் டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 20 வருஷம் 25 வருஷத்தை நீங்கள் சரியாக திட்டமிட்டுட்டீங்கன்னு சொன்னால், அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ப்ரிஃபரபிளி பண்ணும்போது நீங்கள் சரியாக செய்யும்போது அந்த பணமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அந்த வளர்ச்சியிலேருந்து உங்கள் பென்ஷனை நீங்களே எடுத்துக்கலாம் த்ரூ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். சார் அதான் சார் இந்த சரியாக பண்ணணும்னு சொல்கிறீங்கல்ல, ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன? இந்த சரியான்றது தான் நிறைய பேர் தெரியாமல் திண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சரியாக பண்ணுறது அப்படின்னா அது என்னது? ஸோ சரியாக பண்ணுறது என்னன்னா, ஒன்று வந்து யங் ஏஜில் பர்மனண்ட் லாஸ் ஆஃப் கேபிட்டல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வயசு இப்போ 24, 25 ஆகுது.
இப்பயே ஒரு 20 லட்சம் 30 லட்சம் விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த பணத்தை மீட்டுறதுக்கே உங்களுக்கு ஒரு 10 வருஷம் ஆகிடும். ஸோ சரியாக பண்ணணுங்கிறது என்னன்னா, முதல்ல பணத்தை இழக்காமல் இருக்கணும். ரெண்டாவது வந்து எங்கே இருக்கும்போது நிறைய ரிஸ்க் எடுக்கலாம், தப்பே கிடையாது. லேட்டர் ஸ்டேஜில் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ ஒருத்தருக்கு 22-25 வயசு தான் ஆகுது, இப்போ தான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னா நல்ல அக்ரெசிவாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ சரியாக பண்ணுறதுங்கிறது என்னென்னா, யங் ஏஜில் சேஃபாக இருக்கக்கூடாது, யங் ஏஜில் ரிஸ்க் எடுக்கணும், லேட்டர் ஏஜில் வந்து அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் சரியாக பண்ணுறதுங்கிறது. சார் இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலிமா பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ என்னால் ஒரு 10,000 தான் பண்ண முடியுது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? என் பென்ஷனுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் 10,000 ரூபா மாதம் முதலீடு பண்ணால் கூட, இப்போ உங்கள் ஏஜுக்கு நான் சொல்கிறேன், 10,000 ரூபா நீங்கள் மாதம் முதலீடு பண்ணாலும் நீங்கள் 1,20,000 ரூபா மாதம் உங்களால் பென்ஷன் எடுத்துக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் and it is a very good investment vehicle for a long term portfolio. Okay. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 10,000 ரூபாய் ஒரு 12% ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு வயசு 24 தான் ஆகுது. ஸோ அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 36 லட்சம் முதலீடு பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கார்பஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3.6 crores to 3.7 crores கிடைக்கும் at 12% returns. See, the longer that you wait and patiently if you hold, then the investments will multiply. ஸோ என்ன ஆகும்னா, ஒரு 36 லட்சம் தான் சேர்த்துருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கார்பஸ் வந்து ஒரு 3.7 crores இருக்கும். இந்த 3.7 crores ஒரு 4%, ஏன்னா வந்து ஒரு மினிமம் வளர்ச்சி, ஒரு 4% நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கிட்டா கூடி உங்களுக்கு மாதம் 1,20,000 ரூபா பென்ஷன் வரும். ஸோ 30 வருஷத்தில் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் இருக்குது, 1,20,000க்கு வேல்யூ கொஞ்சம் குறைவு, அதெல்லாம் இருந்த போது பட்சத்தில் கூட ஒரு ஸ்மாலர் அமௌண்ட்டு நீங்கள் ஒரு நீண்ட காலத்துக்கு சேர்க்கும் போது நீங்கள் நிறைய பென்ஷன் எடுத்துக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு 30 வருஷம் இல்லை, இதே 10,000 ரூபா ஒருத்தர் 25 வருஷம் தான் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் 30 லட்சம் பண்ணியிருப்பார், அவருக்கு கிடைக்கக்கூடிய கார்பஸ் வந்து 1,95 lakhs. அதுலேருந்து அவர் 5% பென்ஷன் அவர் வித்ட்ரா பண்ணிக்கிட்டா கூடி அவருக்கு மாதம் 80,000 ரூபா அவருக்கு பென்ஷன் வரும். சப்போஸ் ஒருத்தருக்கு 20 வருஷம் தான் முதலீடு பண்ண முடியும், அதுவும் 10,000 தான் முதலீடு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய கார்பஸ் 1 கோடி ரூபா கிடைக்கும். அவர் கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 24 லட்சம். அவருக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 50,000 ரூபா கிடைக்கும் அவருக்கு அட் 6% இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, 15 வருஷம் சேர்க்கும் போது நீங்கள் அதிக பணத்தை எடுக்கிற மாதிரி இருக்கும், 20 வருஷம் சேர்க்கும் போது அதோட கொஞ்சம் கம்மியாக எடுப்பீங்க, 25 வருஷம் சேர்க்கும் போது அதோட கம்மியாக எடுப்பீங்க, 30 வருஷம் சேர்க்கும் போது 4% எடுத்தாலே போதும். ஸோ த லாங்கர் தட் யூ வெயிட் த ரிட்டர்ன்ஸ் கேன் பி மச் பெட்டர். ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டில் PNR/100 படிச்சிருக்கோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படிச்சிருக்கோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் 1+R⁴n. என்னங்கிறது டைம். உங்கள் டைமை இன்க்ரீஸ் பண்ண உங்கள் பணத்துடைய நம்பர்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ 2 போட்டிங்கன்னா 2x2, 2க்கு மேலே 3 போட்டிங்கன்னா 2x2x2, 2க்கு மேலே 4 போட்டிங்கன்னா ஸோ 8, 16, 32, 64, அதுக்கப்புறம் உங்களால் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் சொல்லுவோம், 15,000 15 வருஷம் 15% ரிட்டர்ன்ஸ் 1 கோடி வரும். 15,000 15% 30 வருஷம் பண்ணும்போது உங்களுக்கு 10 கோடி வரும். ஏன்னா you are giving 30 years time. So the longer that you hold, even at 12% returns, the money will multiply in crores. சார் இப்போ நீங்கள் சொன்ன இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பர்சன்டேஜ் வந்து ஒரு 12, 13 இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் கன்சிஸ்டன்சியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஃபஸ்ட்டு? ஸோ எதுவுமே கன்சிஸ்டன்ட் கிடையாது. எந்த அசட் கிளாஸும் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாது. ரியல் எஸ்டேட் வில் கோ த்ரூ சைக்கிள்ஸ், கோல்டு வில் கோ த்ரூ சைக்கிள்ஸ், ஈக்விட்டி வில் கோ த்ரூ சைக்கிள்ஸ். எல்லாமே எல்லா அசட் கிளாஸும், ஏன்னா மினிமம் இன்ஃப்ளேஷன் இருக்குது. இன்ஃப்ளேஷன் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா அசட் கிளாஸும் மேலே போகும். ரியல் எஸ்டேட்டு மேலே போகும், கோல்டு மேலே போகும், ஈக்விட்டி மேலே போகும். எது எவ்வளோ மேலே போகும், எது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே போகுங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் லாங் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 15, 20, 25 வருஷத்தில் ஈக்விட்டி ஹஸ் டன் மச் பெட்டர் கம்பேர்ட் டு ரியல் எஸ்டேட் ஆர் ஈக்குவல் டு ரியல் எஸ்டேட். ஈக்விட்டி ஹஸ் டன் மச் பெட்டர் தென் கோல்டு அண்ட் சில்வர். ஸோ ஆன் அ லாங் பீரியட் ஆஃப் டைம், கடைசி ஒரு 15 வருஷத்தில், கடைசி ஒரு 20 வருஷத்தில் ஒன்றுமே நீங்கள் பண்ணியிருக்கோம். இண்டெக்ஸில் நீங்கள் வாங்கியிருந்தா கூட 14% 15% ரிட்டர்ன்ஸ். ஒரு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாங்கியிருந்தீங்கன்னா அதோட ஒரு 2% ஒரு 3% ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி வந்திருக்கு. ஸோ
20 வருஷத்துக்கு 18-20% ரிட்டர்ன்ஸுங்கிறது பாஸ்ட் பெரிய ரிட்டர்ன்ஸ். அது 20 வருஷத்தில் 20% ரிட்டர்ன்ஸுங்கிறது ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ். பட் அவ்வளோ வராது. கோயிங் ஃபார்வர்டு அட்லீஸ்ட் ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 6% இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் 6-7% இருக்குது. இந்தியாவுடைய வளர்ச்சி அட்லீஸ்ட் ஒரு 6% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ட்ரி இஸ் க்ரோயிங் அட் த ஜிடிபி ஆஃப் அபவுட் 6%. அண்ட் இன்றைக்கி கண்ட்ரியில் வந்து உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் 60% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் லெஸ் தேன் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அவங்கெல்லாம் நிறைய இந்த ஃபினான்ஷியல் அசட்ஸ்ன்னு சொல்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கெல்லாம் வரப்போகிறாங்க. ஸோ இவங்களுடைய என்ட்ரன்ஸு, த ஃபால் ஆஃப் த ஃபிசிக்கல் அசட்ஸ் அண்ட் த ரைஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ளஸ் வித் 6% இன்ஃப்ளேஷன் வித் 6% கண்ட்ரிஸ் க்ரோத், ஒரு 12-13% ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் வரத்துக்கு சான்சஸ் ஆர் வெரி பிரைட். ஸோ ஏர்லியராக இன்வெஸ்ட் பண்ணால் அதோடைய ரிட்டர்ன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும் லாங் ரன். ஈவன் பிபிஎஃப் கூட நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் 7.1% ரிட்டர்ன்ஸ். எல்லாம் டைம் வேல்யூ ஆஃப் மணி படி எல்லா அசட் கிளாஸும் மேலே போகும். எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தாலும் மேலே போகும். நீங்கள் 1.5 லட்சம் பிபிஎஃப் 11 வருஷம் வாங்குறீங்க, 12வது வருஷத்துலேருந்து நீங்கள் வருஷம் 1.5 லட்சம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே வரலாம். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் மேலே போகும். நீங்கள் ஈக்விட்டியில் பண்ணும்போது இன்னும் மணி மல்டிப்ளை ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி பிரைட். ஓகே, பென்ஷன் பிளானிங்னு பேசுகிறப்போ இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது எவ்வளோ பெரிய ரோல்ஸ் ப்ளே பண்ணுது? என்னோட கடைசி கொஸ்டின் இதுதான். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போது நீங்கள் வந்து இவ்வளோ சொல்கிறீங்க, இப்போ நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு எதுவுமே புரியல அப்படின்வாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே கொண்டு வரணுன்றது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது? இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லாதனால தான் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கிடுறது. கரெக்ட். ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லாதனால தான் யங் ஏஜில் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது. ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லாதனால தான் ஓல்டர் ஏஜில் ஃபுல்லாக அக்ரெசிவாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லாதனால தான் எல்லாரும் ப்ராப்பர்ட்டி, லேண்டு, கோல்டு, சில்வர் எல்லாம் வாங்கி கையில் இன்கம் இல்லை, அசட் ரிச்சாக இருக்குது, கேஷ் புவராக இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிறது எல்லாருக்குமே அவசியம். எதை எப்போ பண்ணணும், எதை எவ்வளோ பண்ணணும், எவ்வளோ நீண்ட காலத்துக்கு பண்ணணும், ஷார்ட் டேர்ம் என்ன, மீடியம் டேர்ம் என்ன, கோல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ கேஷவ், தேங்க்யூ.